தீவிரவாத தாக்குதல்ல வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்களுடைய குடும்பத்திற்கு பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் நிதி உதவியை வழங்கிட்டு தான் வந்தாங்க. புல்வாமா தீவிரவாத தாக்குதல் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்களுடைய குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்குவதாக ஹிந்தி நடிகர் அமிதாப் பச்சன் முன்னாடி அறிவிச்சிருந்தாரு. புல்வாமாவில் தீவிரவாதிகள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதல்ல 40 வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சாங்க. மேலும் பல வீரர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வராங்க. இவர்கள் அனைவருக்குமே மத்திய மாநில அரசுகள் நிதி உதவி கொடுத்துட்டு தான் வருது. இதுல தமிழகத்தை சேர்ந்தவங்க 2 பேரு, ஒருவர் சுப்பிரமணியன், மற்றொருவர் சிவசந்திரனும். தமிழகத்தை சேர்ந்த இவர்கள் இருவர் குடும்பத்தினருக்கும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ரூபாய் 20 லட்சம் நிதி உதவி அளிச்சிருக்காராம். அத்துடன் குடும்பத்துல ஒருவருக்கு கண்டிப்பா அரசு வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல புல்வாமா தாக்குதல்ல உயிரிழந்த ராணுவ வீரர்களுடைய குழந்தைகளின் முழு படிப்பு செலவையும் முன்னாள் கிரிக்கெட் வீரர் நம்ம வீரேந்திர சேவாக் ஏற்பதாக சொல்லியிருக்காரு. அதே போல பல்வேறு துறைகளை சேர்ந்த பிரபலங்களும் நிதி உதவியை கொடுத்துட்டு தான் வராங்க. இதே போல பல பேர் உதவி செய்து வரும் வகையில தமிழ் திரையுலகில கூட இவர்களுக்கு பல பேர் உதவி செஞ்சிருக்காங்க. நம்ம அஜித் சார் இப்போ தலா 59 படப்பிடிப்புல கலந்து கொள்ள தயாராகிட்டாரு. அண்மையில கூட இதற்காக ஸ்ரீதேவியுடைய நினைவு நாளிற்கு திதி கொடுத்து படப்பிடிப்புக்காக ஹைதராபாத்தும் சென்றாரு. அந்த தினத்துலதான் இந்திய ராணுவ வீரர்கள் 40 பேர் உயிரிழந்து போனாங்க. சோ அதனால தலா 59 படப்பிடிப்பை, அதாவது 15ஆம் தேதி ஃபுல்லா நடக்கலையாம். அஜித் சார் தான் வேணான்னு சொல்லிட்டாராம். தலா 59 ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பக்கத்துலதான் மோகன்லாலுடைய மரக்கார் படத்தின் ஷூட்டிங்கும் நடைபெறுது. இவர்களும் உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்திய புகைப்படங்களும் இணையதளங்கள்ல வைரலாச்சு. அதன் பிறகு அடுத்த நாள் இரவுல இருந்து இந்த படப்பிடிப்பை ஆரம்பிச்சிட்டாங்களாம். தற்போது வந்துள்ள இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, உயிரிழந்த ஒருவர் குடும்பத்திற்கு 1 கோடி வீதம் 40 குடும்பத்திற்கும் 40 கோடி கொடுத்துள்ளார் என ஒரு சில தகவல்கள் இணையதளங்கள்ல உலா வருது. இதே போலதான் இதுக்கு முன்னாடி கூட கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அஜித் சார் இத்தனை கோடி உதவி இருக்காரு அப்படின்னு தல ரசிகர் ஒருவர் பேசியது ரொம்பவே வைரலாச்சு. அதன் பிறகு அஜித் சார் தரப்பில இருந்து இது வதந்தி, இத்தனை கோடி எல்லாம் அஜித் சார் கொடுக்கல அப்படின்னு தகவலும் வெளியாச்சு. அஜித் சார் பொதுவாகவே தான் செய்யும் உதவிகள் வெளியே தெரியாம இருக்கிறதுல ரொம்பவே கவனமாக இருப்பாரு. இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்திருப்பாரு அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு வராங்க. இல்ல அஜித் சார் இத்தனை கோடி எல்லாம் கொடுக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு சிலரும் இணையதளங்கள்ல கூறிட்டு வராங்க. இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது அஜித் சார் தரப்புல இருந்து தகவல் வெளியானாதான் தெரியும். நீங்க என்ன சொல்றீங்க? அஜித் சார் இத்தனை கோடி கொடுத்து உதவி இருப்பாரா இல்லையா அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.